ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை தான் சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார். அந்த வக்ரகதி பலன்கள் சொல்லியிருந்தோம். வருகின்ற 11/2/2025 முதல் 10/5/2025 வரை இந்த நாட்களிலே வக்ர நிவர்த்தியாகி சிறப்பான பலனை தர இருக்கிறார். குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல், மேலும் அவருடைய தன்மை மாறி இருக்கும், குணநலன்கள் மாறி இருக்கும். அதுதான் வக்ரமம். சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்கங்களான அந்த குடித்து அந்த நிலைமையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்று தான் அந்த குணநலங்கள் மாறி இருக்கும். அதுக்குண்டான பலன்களை முன்னமே சொல்லியிருந்தோம். இப்பொழுது அந்த வக்ர கதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி என்னன்னா முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு பயிற்சியாக இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வை கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசியும் பார்க்குது. ரிஷபத்திலே இருக்கிறார். ரிஷபத்திலே இருக்கும்போது அது சுக்கிரனுடைய வீடு, பகை வீடு என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் குரு சுபராகப்பட்டவர், அவரும் ஒரு குரு ஸ்தானத்துக்கு உள்ளவர். அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும், அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும். அந்த வகையில் இந்த பொது பலன் வைத்து பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது சுக்கிரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார். அதே போன்று குரு சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கிறார். இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும் மற்றொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது, இது யோகம், அருமையான யோகம் இது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பேருமே ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு வாரி வழங்குவார்கள், நன்மை மட்டும்தான் செய்வார்கள். இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும், தீய பலன்களை கொடுக்க மாட்டார்கள். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நல்லா கேட்டுங்க. அப்போது இந்த பொதுவான பலன்கள் சொல்லும்போது குருவுடைய வீடை கொடுத்தவர் சுக்கிரன் குருவோட வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருங்க அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில்னா அவங்க வீட்டுக்கு மாறி, இப்போது அப்படி மாறி இருக்கும் பொழுது அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுக்கு உண்டான பலனும் சேர்த்து வழங்குவார். அதே போன்று சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும் குரு சுக்கிரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார். இதுதான், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்து வாங்க போகிறது. அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும், அரசியலிலுமே புரட்சி ஏற்படும், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும். குரு குழந்தைகளுக்குரியவர், சுக்கிரன் பெண்களுக்குரியவர். நல்லா கேட்டுங்க. அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும்பொழுதே இந்த 2025ஆம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஆண்டாக இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது. அப்போது குரு குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார். சுக்கிரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார். அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும், பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும், பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும், குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி, குழந்தைகளுடைய திறமை, இதெல்லாமே வெளிக்கொண்டு வரப்படும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்க போகுது, இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம். அது இல்லாமல் குரு என்றவர் போதகர், மதகுருமார், ஆலோசகர், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரிய சட்டம் கொண்டு வர வேண்டும், அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள். இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே, அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதியாகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான். அப்போது அவரும் குருவுக்குண்டான காரகத்தவாக தான் இருக்கிறார். அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். இதெல்லாமே இந்த
குரு வக்ர நிவர்த்தி கால பலன்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்படும், கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும். அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடின்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும். எல்லா மதத்திலும் ஒன்றிணைவாங்க, எல்லா ஆன்மீகவாதியும் ஒன்றிணைவாங்க. அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும். அவரவர்கள் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். ஒரு விமர்சிப்பதை குறையும். அது மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ வரப்போகுது. இதெல்லாமே நடக்க போகுது. நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும், பணம் பழிகள் வந்து சேரும். ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது, எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து, மத்திய அரசாங்கம் சரி, நமது மாநில அரசாங்கம் சரி, அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் நடக்கும். முதல்ல இருந்திருக்கு, இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயன்ற போது தான் இப்போ நடக்க போகுது. அதுதான் உண்மை, அதுதான் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொது பலன் நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவித்து, பெண்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை, நல்ல ஒரு குடும்பத் தலைவர்களுக்கு, ஆண்களுக்கு, அரசியல், சமூகம், பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க, பல விதமான தொழில்துறையில் இருக்கவங்க எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க. பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போயிருக்குது. ஷேர் மார்க்கெட்லாம் உயர்ந்திருக்கும். தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுவும் கொஞ்சம் சொல்லி ஆகணும். அப்போது ஏனென்றால் முன்னாடியே சொல்லியிருக்கேன், குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். அப்போது சுக்கிரன் ஆடம்பரம், வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர். இப்போது தங்கம்ன்றது குரு. அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கிரன் தான் பேசப்படுகிறார். அழகை கொண்டு வருவதற்கு சுக்கிரன் தான். அப்போது தங்க நகைகள்னால் விலையேற்றம் ஏற்படும். அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது தங்க ஆபரணங்கள் விலை உயர்வு அதிகமாக இருக்கும். அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அது நாளடைவில் அது குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும். ஏனென்றால் சுக்கிரன் வெள்ளிக்குரியவர். அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா? அப்போ அதிகமான பலனை கொடுப்பார். அப்போது வெள்ளியோட விலையும் இப்போது ஏற்றத்து, இப்போ தங்க ஏறுமோ வெள்ளியும் ஏறுதான், அதுவும் ஏற்றமாக இருக்கும். இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் நற்பலன்களை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் 12 ராசிக்குள்ள நான் இந்த குரு வக்ர ஒரு பலனை சொல்லப் போகிறேன். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்ர நிவர்த்தி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வரிசையில் இப்போது விருச்சிக ராசிக்கு சொல்ல போகிறேன். விருச்சிக ராசி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். என்னடா அவங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து வந்தாங்க, எப்படி போகிறது, எப்படி தப்பிக்கிறது, இழந்து எப்படி மீள்றது, இப்படி தான் அவங்களுக்கு கேள்விகள் மேல் கேள்வி கேட்டு வந்தாங்க. ஆனால் அவளுக்கு 7ஆம் இடத்துல இருந்து குரு வக்ரகதியில் இது வரைக்கும் இருந்து 6ஆம் இடத்து பலனை கொடுத்துட்டு இருந்தார். இப்போது திருப்பி பழையபடி 7ஆம் இடத்து பலன் கொடுக்க போகிறார். அப்போ கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாசம் சனியை விலக போகுது. இப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டனால 7ஆம் இடத்து பலனும் கிடைக்க போகுது. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? அவர் 7ஆம் இடத்துல இருந்து அந்த பலனை கொடுக்க போகிறார். உங்களுக்கு கணவன் மனைவி உறவு வளப்படும், அந்யோன்யம் ஏற்படும், ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த 7 உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறனால திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். தள்ளி போயிட்டே இருக்கும், அது இப்போ நடந்துடும். ஏதோ ஒரு பரிகாரம் இறப்பி பார்ப்பீங்க, ஒரு ஜோசியரை பார்ப்பீங்க, பரிகாரம் சொல்லுவார். அது காலகட்டம் தான். நீங்கள் கெட்ட நேரத்தில் போயிட்டு ஒரு ஜோசியரை பார்த்துட்டு அவர் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு நடக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? அந்த நல்ல நேரம் வரும்போது தான் நடக்கும். அது அவர் ஜோசியர்கள், சில ஜோசியர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்ற கூட இருக்கலாம், மறைமுகமாக சொல்லலாம். அதனால் நீங்கள் அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஜோதிடரை பார்த்தாலும், அந்த பலன்களை கேட்டாலும், பரிகாரம் பண்ணாலும் அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் முன்ன பின்ன நடக்கும், அவ்வளோதான். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அப்போ அதுக்குள்ள நேரம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் மூலிமா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமணம், புத்திர பாக்கியம், கணவன் மனைவி அந்யோன்யம், திருமணம் நடந்திருந்தா அவங்களும் இதுமாதிரி நடக்கும். கண்டிப்பாக இது மாதிரிலாம் நடக்க போகுது அவங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. அப்போ தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே மேலோங்கும். நிறைய சுய முயற்சியால் செய்த விஷயங்கள்லாம் பலிதமாகும். வெற்றி பெறுவீங்க. சில விபத்துகள் ஏற்படும், அதை பற்றி கவலைப்பட வேணாம், அதில் மீண்டு வந்துடுவீங்க. குறுகிய தூர பயணம் மூலிமா நிறைய லாபங்கள் கிடைக்கும். அடிக்கடி போயிட்டு வருவீங்க.
பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இளைய சகோதர சகோதரி மூலிமா உதவிகள் கிடைக்கும். நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஏற்கனவே நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க, இப்போ அவங்க உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. அதுக்குண்டான நிலமை தான் இப்போ வந்திருக்கு. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் வந்து பிறக்கும். துணிவு தைரியமாக துணிஞ்சு இறங்குவீங்க. இதெல்லாம் பண்ணுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல லாபங்கள், தொழில் மேன்மை, உத்தியோகம், வியாபாரம் எல்லாமே லாபகரமாக நடக்க போகுது. பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும். அவங்க மூலிமா நல்ல பலாபலங்கள் நடக்க போகுது. பிரபலமாக போகிறீங்க. விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். விரும்பிய பொருட்கேற்கை, பொன்பொருள் சேர்க்கை சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். இதெல்லாமே நடக்கும். உங்களுக்கு. அப்போ உங்கள் ராசியிலும் பார்வை விடறதுனால துணிஞ்சு எழுந்து போராடுவீங்க, தன்னம்பிக்கை பண்ணுவீங்க. எல்லாருமே ஒரு போராடி வெற்றி பெறுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையாக அமைஞ்சு அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க. இதெல்லாமே இந்த குரு வக்கர நிவர்த்தி பலனாக நடக்க போகுது உங்களுக்கு. 7ஆம் இடத்துடைய பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். கூட்டு முயற்சி பலிதம் கொடுக்கும். கூட்டாளிகள், பங்குதாரர்கள் அவங்க மூலிமா லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாமே நடக்கும். இது இல்லாமல் சுக்கரனுடைய பலனும் சேர்ந்து கிடைக்க போகுது உங்களுக்கு. அப்போ அந்த 7க்கு உரிய சுக்கிரனும் 12க்குரிய சுக்கிரன். அப்போ 12க்குரிய சுக்கிரன்ற போது வெளிநாடு போகிற அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். 7க்குரிய சுக்கிரனால் நல்ல மனைவி அமைவாங்க. ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் கணவன் அமைவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் சுக்கிரனால். ஏன்னா நம்ம 2 பேருடைய பலனுமே இந்த குரு வக்கரத்தில் கிடைக்க போகுது. அதனால் நல்ல சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம்னு பார்க்கும் பொழுது குரு வக்கர நிவர்த்தி பலன் தான். 7ல் குரு இருக்கார். வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். ஏற்கனவே நீங்கள் விருச்சிக ராசின்ற போது ராசி அதிபதி செவ்வாய்க்கு முருகர் தான் உரிய தெய்வமாக போற்றப்படுகிறார். அப்போ குருவுக்கு உண்டானவரும் முருகர் தான். அப்போ முருகன் பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம். முருகன் அடியார்கள் வணங்கிட்டு வரலாம். இந்த பதிவில் ஒன்று சொல்கிறேன். முருகர் மட்டும் கும்பிட்டு பலன் இல்லை. முருகரை கும்பிடலாம். தெய்வம், அவர் தெய்வமாக போற்றப்படுகிறார். உங்களுக்கு உண்டான ராசி அதிபதியாக இருக்கலாம், அந்த குருவுக்கு அதிபதியாக இருக்கலாம். அந்த வகையில் நீங்கள் கும்பிடலாம், வணங்கலாம், வேண்டுதல் வைக்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம், அவருக்கு வழிபாடு பண்ணலாம், ஆராதனை, அபிஷேக ஆராதனை பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். ஆனாலும் இந்த முருகன் அடியார்கள் இருப்பாங்களே, எப்படி சிவன் அடியார்கள் சொல்கிறோம், அது மாதிரி முருகன் அடியார்கள்னால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அருணகிரிநாதர் இருக்கிறார், பாம்பன் சுவாமிகள் இருக்கிறாங்க, முருகர் வழி வழியாக கும்பிட்ட முருகன் அடியார்கள் பிரசித்தி பெற்றவங்களாம் இருக்காங்க. வள்ளல் பெருமான் அவரும் முருகர் வர்ணங்களவர் தான். இப்படிலாம் இருக்காங்க. அவங்கள நீங்கள் வணங்கிட்டு வரலாம். அப்போது வடலூர் அந்த வள்ளலுடைய திருச்சபை போயிட்டு வரலாம், அங்கே வழிபட்டு வரலாம், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை கலந்துக்கலாம், அன்னதானத்தில் கலந்துக்கலாம். அது இல்லாமல் இந்த அருணகிரிநாதர் இருக்கக்கூடிய சில கோயில்கள்லாம் அவர் சன்னதி கொண்டு விளங்குவார். அப்படிப்பட்ட அந்த சன்னதிக்கு சென்று அவரை வழிபடலாம். அவருக்குண்டான பூஜை வழிபாடு முறை கேட்டு அறிந்து அதன்படி நடந்து கொள்ளலாம். பாம்பன் சுவாமிகள் இருக்கார், அவருடைய பீடம், ஜீவசமாதி, அவருடைய ஆசிரமம் எல்லாமே இருக்குது. அங்கே போய் வழிபடலாம். அவரை நினைத்து எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, அந்தந்த தெய்வங்களுக்குரிய அடியார்களை வணங்கினாலே உங்களுக்கு அந்த தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவனை அப்படி தான் சொல்லியிருக்கார். சிவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடியாருக்கு அடியவன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவரை. அப்போது சிவனடியார்கள் வழிபட்டாலே, அவங்களுக்கு உதவி பண்ணாலே, தொண்டு பண்ணாலே அந்த பலன் என்ன வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அதே மாதிரி தான் மற்ற தெய்வங்களுக்கும் அந்த தெய்வங்களுடைய அடியார்களை நீங்கள் வழிபட்டு வரலாம். அதுக்கு தான் இப்போ விளக்கமாக விரிவாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த விருச்சிகராசிக்காரங்க அப்படி செஞ்சே ஆகணும். அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நற்பலன் கிடைக்கும். இந்த குரு வக்கர நிவர்த்தியில் உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்க போகுது. நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் தான தர்மம் பார்க்கும்பொழுது நிறைய ஏழை எளிமை உள்ளவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு, நோய்வாய்ப்பட்டுனா தீராத நோயாக கூட இருக்கும், அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். உங்களால் முடிஞ்சால் நீக்கிறதுக்கு வழிபடலாம், குறைந்த செலவாக இருந்தால். இல்லை பல பேரோடு சேர்ந்து அதை வழி பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். தான தர்மன்ற போது எல்லா வகையிலுமே பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு நீண்ட நாள் நோய் இருந்து அதை நீங்கள் நீக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த புண்ணியம் உங்களுக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, தொடர்ந்து ஜென்மங்கள் 7 ஜென்மங்களுக்கும் தொடர்ந்து வரும்.
இதெல்லாம் சுச்சமான பரிகாரம், யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்பேற்பட்ட தான தர்மங்கள் பண்ணணும். தீராத நோயை தீர்க்கக்குண்டான வழியை கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த டாக்டரை பார்த்து பேசி அதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கு பணம் காசுனா உங்களால் முடிஞ்ச செய்யலாம், இல்லை நீங்கள் 4 பேர் சேர்ந்து செய்யலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக முடிஞ்சிடும். அவர் பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் அவர் எப்படி உங்களை நினைப்பார்? உங்களை தெய்வமாக தான் நினைப்பார். மனிதனும் தெய்வமாகலாம்னு சொல்கிறாங்களே, அது இந்த மாதிரி நேரத்தில் தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது தான் நம்ம தெய்வமாக உயர்ந்து நிற்போம். அப்போ இது மாதிரிலாம் பரிகாரம் பண்ணலாம். இதெல்லாம் நல்ல விஷயம். அப்போ இதெல்லாம் செஞ்சுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு குரு வக்ரநிவர்த்தி பலன் நல்லபடியாக நடந்து எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.